மலவேம்பு மரம் வெட்டானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெள்ளாமைக்கு நம்ம காட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மலவேம்புக்கு ஆணிவேர் கிடையாதுங்க, சல்லிவேர் மட்டும்தான். அதனால பெரிய காற்றடிச்சதுனால அங்கங்கே மரம் நிறைய விழுந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் நம்ம சீக்கிரமாக வந்து 3.25 வருஷத்தில் அறுவடை பண்ணிட்டோம். மலவேம்புக்கு 3 கட்டை வெட்டலான்னு சொன்னாங்க. ஒன்ஸ் வந்து வெட்டானதுக்கப்புறம் சைடில் வர்றது தலையை வச்சு திருப்பியும் வந்து 2-3 டைம் அறுவடை பண்ணலாம் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஒரே கட்டையோட முடிச்சிட்டோம். மரத்தோட வேரை தோண்டி எடுக்கிறதுக்கு ஜேசிபி விட்டு தாங்க தோண்டி எடுத்தோம். காடு ஃபுல்லாக வந்து 4 மணி நேரம் ஆயிடுச்சு. தோண்டின வேர் இருக்கும் இல்லையாங்க, அந்த வேரை வந்து சூளையில் தீயரிக்கிறதுக்காக அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரேட் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மலவேம்பு பொறுத்த வரைக்கும் அதனோட எந்த பார்ட்ஸுமே வந்து வேஸ்ட் ஆகலைங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றுக்கு யூஸ் ஆச்சு. இனி வந்து காட்டை உழவு ஓட்டணுங்க. அதனால அந்த வேர் வந்து கட்டான வேர் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடந்துச்சு. அதெல்லாமே எடுத்து குட்டா போட்டு எல்லாத்தையும் வந்து தீய வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம உழவு ஓட்டி காட்டை ரெடி பண்ணுறோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.